பாயிண்ட் நம்பர் 3. ரெண்டாவது வந்து பாயிண்ட் நம்பர் 3, அங்கே வந்து உயிரோட போனவங்க பாதி பேர் தான் வந்திருக்காங்க. அங்கே முக்கால்வாசி சயின்டிஸ்ட் தான் போவாங்க. ஏன்னா பாம்புகளோட விஷயத்தை என்ன விதமான விஷயம் அப்படின்னு கணக்கு பண்ணுறது. அப்போ அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கோல்டன் எக்ஸ் கடிச்சா 1 செகண்ட்லேயே நம்ம இறந்துருவோமா. கோல்டன் எக்ஸ் கடிச்சா 1 செகண்ட்லேயே நம்ம இறந்துருவோமா. நம்ம அந்த 1 செகண்ட் கூட ஆகாதான், நம்ம லங்ஸ் ஹார்ட் எல்லாமே அப்படி க்ளோஸ் ஆகிடுமா. நான் வீணாக போயிடும். பாயிண்ட் நம்பர் 4 நான் சொல்ல போகிறேன். அந்த கதை 2 சொல்ல போகிறேன். பாயிண்ட் நம்பர் 4 ஒரு கதை, பாயிண்ட் நம்பர் 5 ஒரு கதை போல். பாயிண்ட் நம்பர் 4 என்ன கதை சொல்ல போகிறேன்னா, லைட் ஹவுஸில் வந்து ஒரு ஃபேமிலி தங்கியிருந்தாங்க. அந்த ஃபேமிலியை பாம்புகள் எல்லாம் அட்டாக் பண்ணிடுச்சு. மொத்த ஃபேமிலியும் இறந்துட்டாங்க. அதில் வந்து அப்பா, ஒரு அம்மா, பிள்ளைங்க 3 பேர். பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. கணக்கு தெரியல பிள்ளைங்க எத்தனை பேர்னு. அப்போ அது அவங்களாம் இறந்துட்டோன்னே பிரேசில் கவர்மெண்ட் அது வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. அதனால கடல் வீரர்கள் தான், கடல் ஆர்மிஸ் தான் வந்து பாதுகாக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 5 ரெண்டாவது கதை. அங்கே ஒரு சயின்டிஸ்ட் போயிருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் நான் சொன்னார், கோல்டன் எக்ஸில் ஃபீமேல் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்னு. அவர் போய் செக் பண்ணியிருக்காரு. கோல்டன் எய்ட்ஸ் கடிச்சா அந்த லங்ஸ்லாம் சொன்னேன், அவர் அதை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் மறுபடியும் வந்துட்டார். பட் அந்த டீமில் ஒரு ஆளுக்கு வந்து கிண்ணு பண்ணிருந்துச்சு. கிண்ணு பண்ணோன்னே அவர் மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டார்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, போனாங்க வந்து சாத்தியமே இல்லையா, அவர் நிறைய எலும்பு கூடு பார்த்தாராம். ஓகேவா. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மொத்தமாக நிறைய பாம்பு பிடிச்சிருந்தாரு. அந்த லிங்க்கை நான் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தால, கமெண்ட் பாக்ஸில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தால. ஓகே. பாயிண்ட் நம்பர் 6 எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 6 அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல்டன் எக்ஸ் வந்து முக்கால்வாசி மரத்தில் இருக்குமா. மரம், செடி, கொடி இப்படி இருக்குமா. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். எப்படி சொல்கிறேன்னா, இது ஐலேண்ட். போனால் கொஞ்சம் தூரமே ஒரு பாம்பு அந்த மாதிரி தான் இருக்குமா. ஓகேவா. ஆனால் சில ஃபோட்டோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஃபோட்டோவில் காமிப்பாங்க கால் எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ பாம்பு இருக்குமா. அவங்க 4000 2000 அந்த மாதிரி தான் பாம்புகள் இருக்குமா. ஓகே. இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்னேக் ஐலண்ட் பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் மறுபடியும் பார்ட் 3 வீடியோ போடுவேன். ஓகேவா. நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். குட் நைட் காய்ஸ். நான் உங்கள் காவியமணி மாறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எந்த மாதிரி டாபிக் கேட்குறீங்களோ அந்த டாப்பிக்கில் நான் பேசுவேன். ஓகேவா. அந்த சேனலில் தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யாருமே டாபிக் அனுப்பலைன்னா நான் வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா. நீங்களா ஒரு டாபிக் கொடுங்க, அதையும் பற்றி நான் பேசுவேன். நானே ஒரு டாபிக் சூஸ் பண்ணியும் நான் பேசுவேன். Bye everyone. HQ all.